ஹை டீச்சர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா கிராமர்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு ஃபுல்லாவே பார்க்க போறோம். அதாவது இன்னுமே நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணல இங்கிலீஷ், நான் இனிமே தான் வந்து படிக்கவே ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்க வந்து இந்த வீடியோ மட்டும் பாருங்க. கம்பல்சரி 9th ஸ்டாண்டர்ட்ல மட்டும் 30 மார்க்குக்கு வந்து 4ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி வந்து கேட்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயத்த வந்து கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹோமோனிம்ஸ், இது வந்து ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோனிம்ஸ். அதுக்கப்புறம் ஹோமோனிம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, there are words similar sound and spelling but that different meaning. அதாவது சவுண்ட் எல்லாமே வந்து எப்படி இருக்கும், சவுண்ட் ஸ்பெல்லிங் எல்லாமே சேமா இருக்கும், பட் மீனிங் வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? கிரிக்கெட் இஸ் ஏ பாப்புலர் ஸ்போர்ட், இது ஒரு மீனிங். தென் கிரிக்கெட் இஸ் ஏ ஆக்டிவ் அட் நைட், இந்த மாதிரி மீனிங். அது மாதிரி பேங்க், இதெல்லாமே இந்த ரிப்பீட்டடா கேட்பாங்க. பேங்க், வென் டு பேங்க் டெபாசிட் மணி, அந்த பேங்க், அதாவது நம்ம பேங்க் போகலையா மணி டெபாசிட் பண்றதுக்கு, அந்த மணி வந்து எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி. இன்னொரு பேங்க் அப்படின்னா இந்த ரிவரோட ஆற்றங்கரை, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா அதையும் நம்ம என்ன சொல்லுவோம், பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து வில், பார்க், வாட்ச். இந்த பேட் பாருங்களேன், ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் பேர்ட்ஸ், he hit the ball hard with his bat. அது ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங், சரிங்களா? அந்த பேட்ங்கிறது வந்துட்டு சேம் ஸ்பெல்லிங் அண்ட் சேம் ப்ரொனன்சியேஷன் பட் டிஃபரன்ஸ் மீனிங், அதை வந்து மைண்ட் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹோமோஃபோன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹோமோஃபோன்ஸ் ஆர் த வேர்ட்ஸ் வித் சிமிலர் சவுண்ட் வித் டிஃபரன்ட் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங். அதாவது ஹோமோஃபோன்ஸ்ல வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் மட்டும் தான் எப்படி இருக்கும், சேமா இருக்கும், பட் வந்து ஸ்பெல்லிங் வேற, மீனிங்கும் வந்து வேற. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஹோமோஃபோன்ஸ் என்ன மட்டும்தான் வந்து சேமா இருக்கும், ப்ரொனன்சியேஷன் பிஓ, ப்ரொனன்சியேஷன் மட்டும் தான் வந்து சேமா இருக்கும். மற்றபடி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஸ்பெல்லிங் டிஃபர் அண்ட் மீனிங் டிஃபர். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இதான் வந்து ஹோமோஃபோன்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள். இன் இன் அப்படின்னு சொல்றோம். இன் அப்படிங்கிறது உள்ளே, இன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டே பண்ண இடம் இல்லையா, அது வந்து நம்ம இன் சொல்லுவோம். மாதிரி நோ 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 அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும், இந்த நோ அப்படிங்கிறது வந்து தெரியாது. பட் நம்ம எப்படி ப்ரொனவுன் பண்ணுவோம், ரெண்டையுமே நோ நோ தான் ப்ரொனவுன் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பி பி, டூ டூ, வாட் வாட், ரைட் ரைட், பேர் பேர், ஹேட் ஹேட், த்ரோன் த்ரோன், இது எல்லாமே வந்து ஹோமோஃபோன்ஸுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் தென் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சின்ன கிளாஸ்ல படிச்சோம். ப்ரீ அப்படின்னாலே வந்துட்டு அந்த ரூட் வேர்டோட முன்னாடி சேர்க்கறத நம்ம என்ன சொல்லணும், ப்ரீ அப்படின்னு ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி சேர்க்கறது வந்து சஃபிக்ஸ். அந்த வேர்டுக்கு பேர் வந்து என்ன வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரூட் வேர்டு. ஓகேவா? அதான் வந்து கொடுத்துருப்பாங்க. Prefix and are ordered the beginning of your root word, while suffix ordered the end. Endல வந்து சேர்க்கறதா வந்து suffix. For example, subway. ஓகேவா? இந்த prefix வந்து இது என்னது, sub. மாதிரி subconscious, இதுல வந்து prefix sub. Uncertain, unclear, reopen, rethink, enclose, encircle, disappoint, display, irresponsible, irrational, இதெல்லாமே வந்துட்டு prefixக்கான word. Next வந்து பார்த்தோம் அப்படின்னா suffix பின்னாடி சேர்க்கிறது, வெண்டில சேர்க்கிறது. சடன், சடன்லி, ஹாப்பிலி, இன்வெர்டர், டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸ்ப்ளோரர், மேனேஜர், ஹாப்பினஸ், டார்க்னஸ், எலக்ட்ரீசியன், மியூசிஷியன், டென்டிஸ்ட், சயின்டிஸ்ட், இதெல்லாமே வந்து எதுல வரும்னா சஃபிக்ஸ்ல வந்து வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹோமோஃபோன்ஸ் பார்த்தாச்சு, ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அனகிராம்ஸ். இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்து கேட்டுக்கிறாங்க. Anagram is a word or phrase formed by rearranging the letters of a different word or phrase, typically using all original letter exactly once. அதாவது இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அனகிராம் அப்படின்னா அதுக்கான மீனிங், இப்போ லெமன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெமனை வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அகைன் வந்து நமக்கு ஒரு புது வேர்டு வந்து உருவாகும். சரியா? அந்த வேர்டுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா அனகிராம். இப்போ லெமனை வந்து திருப்பி போறோம், அதை திருப்பி போட்டோம் அப்படின்னா இது தவிர்த்து வந்துட்டு அதர் வேர்டு வந்து உள்ள இன்க்ளூட் ஆகக்கூடாது. அந்த வேர்டையே வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம். அப்படி வந்த வேர்டு தான் வந்து நமக்கு எந்த வேர்டுனா மெலோன். ஓகேவா? அந்த மாதிரி வந்துட்டு எந்தெந்த வேர்டு, இப்போ அனகிராமுக்கான டெஃபினிஷன் வந்து கொடுக்குறாங்க பாருங்களேன். rearranging the letters of a different word or phrase, typically using original letter exactly once. ஓகேவா? இதுதான் வந்து என்னன்னா அனகிராம். எல்போ, அதை வந்து நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம், பவுல் அப்படின்னு சேஞ்ச் பண்ணலாமா? செக்ஷனை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம், நோட்டீஸ், வியூவர், ரிவ்யூ, ரெப்பல், ஸ்லிப்பர், நீட்லெஸ், லெசன், இந்த மாதிரி வந்துட்டு அந்த லெட்டர்ஸே ரீஅரேஞ்ச் பண்ணி புது வேர்டை உருவாக்குறதா வந்து என்னன்னா அனகிராம். நெக்ஸ்ட் வந்து சிலம்பம். எப்ப நம்ம சிலம்பத்தை வந்து எல்லாரும் விளையாடக்கூடிய விளையாட்டு தான், நீளமான ஒரு குச்சி வச்சு விளையாடுவாங்க. அதுவும் எங்க சவுத் சைட்ல, பர்டிகுலரா எங்க தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில வந்து சிலம்பத்துக்கு வந்து நிறைய போட்டிகள்ல நிறைய பிள்ளைங்க வந்து வின் பண்ணிருக்காங்க, நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிலம்பம் வாஸ் பேன் இன் தமிழ்நாடு டூரிங் த பிரிட்டிஷ் ரூல். அப்போ வந்து சிலம்பத்தை பேன் பண்ணினாங்க. பிரிட்டிஷ் வியூ திஸ் மெட்டீரியல் ஆர்ட் மெரிட்டியல் ஆர்ட் த பொட்டன்ஷியல் த்ரெட் இன் த ஃபேஸ் ஆஃப் ரிவோல்ட்ஸ். அதாவது அந்த
என்ன சொல்றாங்க, பொட்டன்ஷியல் த்ரெட் ஏற்படுத்துற மாதிரி வந்து இந்த விளையாட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த பிரிட்டிஷ் ரூலர் அப்போ வந்துட்டு இந்த சிலம்பத்தை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்போசிஷன். definition வந்து பார்ப்போம். A preposition is a word that plays before a noun or a pronoun to show its relationship to other words in a sentence. அதாவது ப்ரிப்போசிஷன் அந்த பொசிஷனை பத்தி அந்த சென்டென்ஸ் பத்தி சொல்றதுதான் வந்து ப்ரிப்போசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அபவ் அப்படின்னா இதான் வந்து அந்த பொருள் அப்படின்னா அதுக்கு மேல இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லணும் அபவ். அந்த பொருள் கீழே இருந்ததுன்னா அண்டர், சைட்ல இருந்ததுன்னா பிசைட், அந்த பொருளை விட்டு வெளியில இருந்ததுன்னா அவுட் சைடு, பொருளுக்குள்ள இருந்ததுன்னா இன்சைடு மாதிரி வந்துட்டு பொருளுக்கு மேல இருந்தது அப்படின்னா டாப் சைடு. ஓகேவா. அதே மாதிரி வந்துட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிகின்டு, பிட்வீன் நடுவுல இருந்ததுன்னா பிட்வீன், சுத்தி இருந்ததுன்னா அரவுண்டு, அப் அண்ட் டவுன், மேல இருந்ததுன்னா அப்பு, கீழே இருந்தது டவுனு, அது வழியா போச்சு அப்படின்னா த்ரோ. இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து நம்ம பேசிக்கான வேர்ட்ஸை நம்ம ப்ரிப்போஷன் நல்லா கத்துக்கிட்டாலே வந்து இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயன்சியா வந்து பேசலாம். அந்த அளவுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ப்ரிப்போஷன் தான். சரியா. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரிப்போஷன்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம்ஸ். These prepositions are used to indicate when a particular events happen. These include in, on, at, since, for, during, etc. சரியா. இந்த preposition of time வந்து டைம் வந்து மென்ஷன் பண்ணும். in எந்த இடத்துல போகணும், on எந்த இடத்துல போகணும், at எந்த இடத்துல போகணும், எல்லாமே வந்து எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா preposition of time. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் I was studying in the morning. ஓகேவா. ஈவினிங், மார்னிங் அந்த பொழுதுகளை வந்து சொல்லும் போது இன் வந்து போடணும். she was born அந்த பர்டிகுலரா அந்த டேட் வந்தது 5th of July, 18th of March, 20th of December அந்த மாதிரி சொல்லும் போது அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா ஆன் வந்து போடணும். ரைட்டா. ஐ வில் ரீச் தேர் அது மாதிரி வந்துட்டு பர்டிகுலரா டைம் வந்து மென்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அட் வந்து போடணும். இதான் வந்து டைம்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம்ல இந்த ரிலேட்டடா வந்து அடிக்கடி வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். Preposition of place. These preposition are used to indicate the location and they come before a noun or a pronoun. These include in, on, between, begin, under, over, near, etc. இதெல்லாமே வந்துட்டு preposition of placeல வரும். பாருங்க, the cat is on the wall, வாலுக்கு மேல. Jenny lives near her workshop, பக்கத்துல. ராஜு is in his home, வீட்டுக்கு உள்ள, ரூமுக்கு உள்ள, அந்த மாதிரி. இது வந்து preposition of அந்த இடத்தை வந்து குறிக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா preposition of movement. These prepositions are used to describe movement. They include to, into, towards, through, etc. I went to the bookstore. To, the swimmer jumped into the pool. The dog was coming towards him. இது எல்லாமே வந்துட்டு அந்த மூவ்மெண்ட் வந்து குறிக்குது. ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து சின்ஸ் அண்ட் ஃபார். இது எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும், எந்த இடத்துல சின்ஸ் போகணும், எந்த இடத்துல ஃபார் வந்து போடணும்னா சின்ஸ் ரெஃபர்ஸ் டு a particular point of time. ஓகேவா. அந்த பர்டிகுலர் டைம் வந்து சொன்னது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சின்ஸ் போடணும். ஃபார் வந்து ரெஃபர்ஸ் டியூரேஷன் ஆஃப் த டைம். டியூரேஷன் கடந்த 10 ஆண்டுகளாக, கடந்த 7 வருடங்களாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூரேஷன் வந்து சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார் வந்து போடணும். சின்ஸ் வந்து பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம், அந்த டைம் வந்து இருக்கு பாத்தீங்களா, at 5 PM, சின்ஸ் 5 PM இந்த டைம் வந்து மென்ஷன் பண்ணல, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் சின்ஸ் போடணும். ஐ ஹவ் பீன் ஸ்டடிங் சின்ஸ் 5 AM and I am at it even now. The construction of this building has been going on since January. சரியா. அந்த பர்டிகுலர் டைம் வந்து சொல்ற இடத்துல வந்துட்டு சின்ஸ் போடணும். டியூரேஷன் பாருங்க, மாயா ஒர்க் இன் திஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் அக்கவுண்டன்ட் ஃபார் 23 years. எந்த வருஷத்துல இருந்து 23 வருடங்களாக அந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஃபார் போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டியூரிங் அண்ட் இன் எங்க போடணும் அப்படின்னா both during and in use to describe action that happened in a particular period of time. ஓகேவா. அந்த பர்டிகுலர் பீரியட்ல நடந்தது அப்படின்னா அந்த டிஸ்கிரைப் ஆக்ஷன் வந்து டிஸ்கிரைப் பண்ணது அப்படின்னா அந்த இடத்துல டூரிங் அல்லது இன் வந்து போடணும். we will be visiting my grandparents during the summer vacation. அந்த பர்டிகுலர் ஹேப்பன் வந்து சொன்னதா சம்மர் வெக்கேஷன், அது மாதிரி we will be visiting my grandparents in summer vacation. இந்த மாதிரி வந்துட்டு டூரிங் இன்னும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பிட்வீன் அண்ட் அமங். Between is used when naming definite and individual items. சரிங்களா. அந்த இடத்துல வந்துட்டு என்னன்னா between வந்து யூஸ் பண்ணோம். அது மாதிரி among வந்து when the items are part of group and not specifically name, அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா among வந்து யூஸ் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு choose the most appropriate preposition of the brackets. இது எல்லாமே வந்துட்டு எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். சரியா. அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு டைமும் வந்து சேவ் ஆகும். இதுக்கான ஆன்சர்ஸும் நம்ம ஃபுல்லாவே வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து
prepositional verbs. Some verbs are usually followed by preposition before the object of the verb. அதான் நம்ம என்ன சொல்றோம்னா prepositional verb அப்படின்னு சொல்றோம். The kids laughed at, planned to, attend to, believe in. இது எல்லாமே இந்த வெர்புக்கு பின்னாடி preposition வந்திருக்கா? இதெல்லாமே preposition. இதெல்லாமே வந்து எப்படி இப்படி வந்ததுன்னா prepositional verbs அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? அது மாதிரி இந்த பாருங்களேன் ஷார்ட் அண்ட் இதை வந்து ஷார்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ யூ போட்டு அப்பாஸ்டபி போட்டு டி போட்டிருந்ததுன்னா நம்ம எப்படி எழுதணும்? யூ ஹேட் அல்லது யூ வுட் இந்த மாதிரி எழுதணும். அதே மாதிரி தே போட்டு அப்பாஸ்டபி போட்டு வி போட்டிருந்ததுன்னா தே ஹாவ் மாதிரி வந்து தே ஹேட், வாஸ் நாட், இஸ் நாட், டஸ்ன்ட், டஸ் நாட், ஆர்ன்ட், ஆர் நாட், கேனாட் இந்த மாதிரி வந்துட்டு இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் ஷார்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். நெக்ஸ்ட் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். Comparison can be made using these forms on adjective. Adjective is a word that describes or qualifies a noun. It gives more information about a noun. அதாவது adjective அப்படின்னாலே வந்து எதை வந்துட்டு குவாலிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா noun. அது மாதிரி adverb வந்து எதை குவாலிஃபை பண்ணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா verb வந்து குவாலிஃபை பண்ணும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இப்போ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல வந்து 3 டைப்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் அண்ட் கம்பேரட்டிவ், சூப்பர்லேட்டிவ். பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுக்கு எக்ஸாம்பிள் குமார் இஸ் எ கைண்ட் மேன். கம்பேரட்டிவ்னா ரெண்டு விஷயத்தோட கம்பேர் பண்ணு. சுனாமி இஸ் மோர் டிஸ்ட்ரக்டிவ் தென் சைக்ளோன். சுனாமியையும் சைக்ளோனையும் வந்து கம்பேரிசன் வந்து பண்ணியிருக்காங்க. மூணாவது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எல்லாரோடையும் கம்பேர் பண்ணும். மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு. சரியா? அப்போ வந்து எல்லா உலகத்துல இருக்க எல்லா அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா ஒரு மவுண்டனையும் வந்துட்டு கம்பேர் பண்ணி எவரெஸ்ட் தான் பீக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து 3 பாசிட்டிவ், கம்பேரட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி எந்த இது பாசிட்டிவ் டிகிரி, எது கம்பேரட்டிவ் டிகிரி, எது சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அதுக்கான டெஃபினிஷன் வந்து பார்ப்போம். அதை தவிர்த்து வந்துட்டு பாசிட்டிவ் டிகிரியை எப்படி கம்பேரட்டிவா மாத்துறது, கம்பேரட்டிவ் வந்து எப்படி சூப்பர்லேட்டிவா மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நோ அதர் கேர்ள் இன் த கிளாஸஸ் டாலஸ் ரம்யா. இப்போ வந்துட்டு வெர்பு முன்னாடி பின்னாடி அஸ் போடணும். சரியா? நோ அதர். ஓகே. அதே இது கம்பேரட்டிவா மாத்தும் போது ரம்யா இஸ் டாலர் தென் எனி அதர் கேர்ள் இன் த கிளாஸஸ். அப்ப இங்க நோ அதர் வந்தா இங்க எனி அதர் வந்து வரணும். அது மாதிரி வெர்போட இஆர் சேர்த்து தேன் வந்து சேர்க்கணும். சரியா? ரம்யா இஸ் டாலர் தென் எனி அதர் கேர்ள் இன் த கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா த இஎஸ்டி, வெர்போட இஎஸ்டி அந்த மாதிரி. சரியா? இதுதான் வந்து என்னன்னா பாசிட்டிவ், கம்பேரட்டிவ். அடுத்து வந்து வெரி ஃபியூ கேர்ள்ஸ் இன் த கிளாஸ் அஸ் டால் அஸ் ரம்யா. ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ரம்யா இஸ் டாலர் தென் மோஸ்ட் அதர் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ். அடுத்து வந்துட்டு ரம்யா இஸ் த ஒன் ஆஃப் த டாலஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி வந்து எழுத தெரியணும். இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொஸ்டின்ல கொடுத்த ஆப்ஷன் வந்து கீழே 4 இதுல கொடுத்துருப்பாங்க. நம்ம ஈஸியா வந்து கரெக்ட் பண்ணி 4 இதுல வந்து சூஸ் பண்ணி எழுதிடலாம். அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அது மாதிரி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் சரி, பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் சரி, டைரக்ட், இன்டைரக்ட், இந்த 3லையுமே வந்து ஈஸியா நம்ம அதாவது தனியா மாத்துறதை விட 4 ஆப்ஷன்ல ஒன்று சூஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு பாசிட்டிவ் டிகிரி is used to express or describe a quality. The positive degree on adjective states the characteristics of the noun. It is a tall building. Mango is sweet to taste. இந்த மாதிரி இதுதான் வந்து பாசிட்டிவ் டிகிரிக்கான எக்ஸாம்பிள். ஒரு சாதாரண ஒரு சென்டென்ஸா இருக்கு. சரியா? அதே மாதிரி கம்பேரட்டிவ் டிகிரி வந்து யூஸ் 2 things or 2 sets of things are compared. 2 things வந்து நம்ம கம்பேர் பண்றது தான் வந்து என்னன்னா கம்பேரட்டிவ் டிகிரி. The building is taller than any other building. மாதிரி the mango is sweeter than pineapple. இந்த 2 விஷயத்த வந்து கம்பேர் பண்ணிருக்காங்களா? மேங்கோவும் பைனாப்பிள். அது மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் யூஸ்டு when more than 2 things are compared. அதாவது 2 திங்ஸுக்கு மேல more than 2 things.
அந்த மாதிரி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. எப்பவுமே வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி ஆர்டிகிள்ஸ் த வந்து முன்னாடி வரும். தட் ஆலஸ்ட், தட் ஸ்வீட்டஸ்ட் அந்த மாதிரி. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், எக்ஸாம்பிள், பிரபு இஸ் எங்க, பிரபு இஸ் எங்கர் தென் அமிர்தா, பிரபு இஸ் த யங்கஸ்ட் ஆஃப் ஆல். இதான் வந்து மூணுக்கும் வந்து டிஃபரன்ஸ் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் வந்து கிளாஸஸ். Classes is a group of words that contains the both of a subject and predicate. There are two types of classes. They are independent class and a dependent class அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்னா சுதந்திரமான ஒரு வாக்கியம், டெபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னா அந்த அந்த சுதந்திரமா தனித்து இயங்காது, இன்னொரு விஷயத்த வந்து சார்ந்து இயங்கும். அதுதான் சொல்ல என்னன்னா டெபெண்டன்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்றோம். சாரி, இதுல இருந்து கம்பல்சரி வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கல்பனா வாண்ட்ஸ் டு பை எ ஃபோன். இது வந்து சுதந்திரமான, இதை தனியா நம்ம சொன்னாலும் ஒரு மீனிங் வரும். கல்பனா வந்து ஃபோன் வாங்க விரும்புறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேவா? அடுத்து வந்து பை பட் டஸ் நாட் ஹேவ் எ எனஃப் மணி. இதுவுமே வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ல தான் வரும். சரியா? அது மாதிரி வந்துட்டு இஃப் யூ, அது மாதிரி டெபெண்டன்ட் கிளாஸ் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸ் சேராம அந்த சென்டென்ஸ் வந்து முடிவு அடையவே அடையாது. அதான் என்ன சொல்றேன்னா டெபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல், முடியுதா? ஒரு வாக்கியம் வந்து முடியுதா? நீ படிக்கலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி வந்து வருதா? அதை வந்து பூர்த்தி பண்றது வந்து என்ன கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான் வந்து அந்த டெபெண்டன்ட் கிளாஸ் வந்து பூர்த்தி பண்ணும். யூ வாண்ட் பாஸ் த எக்ஸாம். ஓகேவா? ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டெபெண்டன்ட் கிளாஸ் வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபுல் ஃபார்மா இருக்காது. ஏதோ ஒரு ஆச்சரியக்குறியோ ஏதோ ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டு அடுத்து நம்ம ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ரெடியா? அது சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல் ஃபார்மே வந்து ஆகும், ஃபுல்ஃபில்லே ஆகும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கவின் பாட் ஏ கார் விச் வாஸ் டூ எக்ஸ்பான்சிவ். இது வந்துட்டு என்னன்னா இது வரைக்கும் பார்ப்போம் டிபெண்டன்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் இதை சார்ந்து வர்றது வந்துட்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ். சஞ்சய் இஸ் எ டேலண்ட் பிளேயர் தோ ஹி இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம். இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். சஞ்சய் இஸ் எ டேலண்ட் பிளேயர், முடிஞ்சிருச்சு. தோ ஹி இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம். ஓகேவா? இது புரியுதா? டெபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் டெபெண்டன்ட் கிளாஸ்க்கு வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஆஸ் நோன் மெயின் கிளாஸ். ஆல்ரெடி வந்து இந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸ்க்கு வந்து இன்னொரு பேர் வந்து என்னன்னா மெயின் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் கிளாஸஸ் வந்து சபார்டினேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீழே கொடுத்துருக்காங்க. அது கம்ப்ளீட், இது வந்து கம்ப்ளீட்டட் சென்டென்ஸ். தே கேன் ஸ்டாண்ட் அலோன் அண்ட் எக்ஸ்பிரஸ் கம்ப்ளீட் தாட். ஆல்ரெடி சொன்னதான், இந்த வாக்கியங்கள் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து தனியா இருந்தாலுமே வந்து அதற்கான வந்து ஒரு பொருளை தரும். சரியா? அதான் சொல்லிருக்காங்க. தே கேன் ஸ்டாண்ட் அலோன் எக்ஸ்பிரஸ் எ கம்ப்ளீட் தாட். அது மாதிரி எக்ஸாம்பிள், ஐ நீட் எ புக், மேரி ப்ரிஃபர் காஃபி, ராம் இஸ் எ குட் வாலிபால் பிளேயர். அது மாதிரி டெபெண்டன்ட் கிளாஸ் வந்து பாருங்களேன், dependent class பாருங்களேன், also known as subordinative class, contain a subject and a predicate but they do not express complete thought. subject இருக்கும், predicate இருக்கும், பட் வந்து என்ன ஆகாது, அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. அதைத்தான் நான் சொல்றேன்னா subordinative class and dependent class. when it is raining, because you are were late, after you go to school. ஏதாவது வந்து ஃபில்ஃபில் ஆகுதா? ஆகலை. இதுதான் வந்துட்டு சபார்டினேட் கிளாஸ். அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதா? இதுல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, there are three main types of independent class, dependent class, adjective and adverb and noun. சரியா? adjective class வந்து என்னன்னா describes, give more information about a noun, tell which one, what kind, how many. இதெல்லாமே வந்து என்னன்னா adjective classல வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், the book that I left on the bus belonged to Mr. Bhaskar. For adverb class describe, give more than information about the verb, tells is when, where, how, to what extent or under what condition something is happened. For example, she was happy because her father have a watch. The noun class takes place of noun in sentence. Example, this is the best route that I know. சரியா? இதெல்லாம் தான் மூணுத்துக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க, adjective class and adverb class and noun class. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா phrase. Phrase is a group of words that forms a meaningful unit but is not a complete sentence. In another words, it does not have a subject or a verb.
இதெல்லாமே வந்து பிரேசஸ்ல தான். the black hat blown away in the wind. For example, the red umbrella was blown away in the wind. அந்த மாதிரி there are several kinds of phrases in English language. Some of the common ones that describe the below. Noun phrases. Noun phrases example வந்து பார்த்தோம்னா a noun phrase is a group of words made up a noun and it modifies. For example, the white car, my English teacher, the bookshop. இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்? இது எல்லாமே நவுன்ல வரும். the pink house is for sale. அப்ப the pink house வந்து எதை சொல்லுது? நவுன், ஒரு பெயர் சொல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து phrase, verb phrase, group of words made up of a verb, helping verbs and modifiers. சரியா? run quickly to catch, filled with a horror, dedicate to. இது எல்லாமே வந்துட்டு ஒரு செயலை செய்யற மாதிரி இருக்குது. சரியா? you have woken up everyone in the house. அப்ப இது வந்து என்ன phrases? verb phrases. ஓகேவா? இப்ப noun phrases-க்கும் verb phrases-க்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரியுதா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா prepositional phrases. A prepositional phrases is a group of words that begins a preposition and it help to explain the relationship between two things on the board, over the tree, in the school. For example, the present inside the big box is mine. ஓகேவா? இந்த இடத்துல இதுதான் வந்து என்னன்னா இன்சைடு இந்த பிக் பாக்ஸ். இது வந்து ப்ரிப்போஷனல் வருது, அப்போ வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ். அதே மாதிரி வந்து ஒரு சென்டென்ஸ்ல வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சாரி, ஐடென்டிஃபை தி ரிப்பர்டன்ட் கிளாஸ் ஆர் ஃப்ரேசஸ் இன் தி ஃபாலோயிங், அண்டர்லைன் தம். சரியா? இது வந்து கொடுத்துருக்கோம், அது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூசிங் அப்ராப்ரியேட் ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ். இதெல்லாம் எதெல்லாம் ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ் அப்படின்னா instead of, in spite of, in case of, on behalf of, you means of, in general. இது எல்லாமே வந்து எதுனா prepositional phrases. அடுத்தது non-finitive verbs. Non-finitive verb, also known as, is a term used to describe a verb that does not indicate tense. The non-finitive verbs are called gerunds, infinitive and participle அப்படின்னு வந்து சொல்றோம். non-finitive verbல finite verbல வந்து என்ன அப்படின்னா a verb that indicates tense and changes according to the subject. Non-finite verbல the verb that does not indicate the tense does not change according to the subject. ரெண்டுத்துக்கும் வந்து டிஃபரன்ஸ் தெரியுங்க. does infinite verbல வந்துட்டு tense வந்து இண்டிகேட் பண்ணும், இங்க வந்து இண்டிகேட் பண்ண முடியாது tense வந்து. சரியா? இதுதான் finite verb. invited, presented இதெல்லாம் வந்து என்ன வரும்னா finite verb. இதை வந்து இந்த நான் finite verb வந்து 3 டைப்ஸா பார்க்கலாம். என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா, சாரி அடிக்கடி இப்படி ஆயிட்டு இருக்குது, சால்வ் பட்டு ஜெரண்ட் அப்படின்னாலே நமக்கு தெரியும், வெர்போட ஐஎன்ஜி வந்து சேர்க்கறது தான் வந்து என்னன்னா ஜெரண்ட். வேற இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா வெர்போட முன்னாடி வந்து டூ சேர்க்கறது வந்து இன்ஃபினிட்டிவ். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வெர்போட ஐஎன்ஜி, அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரியும், ஹேவிங், வாக்டு. இது எல்லாமே வந்துட்டு நான் ஃபினிட்டிவ் வெர்ப்ல வந்து வரும். ஜெரண்ட் வாக்குன்றதுன்னா நம்ம எப்படி மாத்தணும், வாக்கிங். அது மாதிரி இதை வந்து எப்படி எழுதணும், டு வாக் இன்ஃபினிட்டிவ்ல. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ல வந்து வாக்கிங், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வந்து ஹேவிங், வாக்டு. இந்த மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட் வந்து look at the accent words bold, identify the whether they either finite or non-finitive verb அப்படின்னு சொல்றோம். எது non-finitive verb? இது வந்து என்னன்னா infinitive, இது வந்து என்னன்னா present participle, past participle. அது மாதிரி வந்துட்டு try non-finitive verb, tried non-finitive verb தான். சரியா? infinitive and gerund இது கம்பல்சரி வந்து ஒரு கொஸ்டின் வரும். 2 plus verb வந்ததுன்னா அது வந்து என்னன்னா infinitive. சரியா? அது மாதிரி வந்துட்டு இங்க பாருங்களேன், ஐ கேன் ஃபங்க்ஷன் அஸ் ஏ சப்ஜெக்ட், ஐ கேன் ஃபங்க்ஷன் அஸ் ஏ ஆப்ஜெக்ட். அந்த மாதிரி இது வந்துட்டு சப்ஜெக்ட்னா முன்னாடி வர்றது, ஆப்ஜெக்ட்னா அந்த சென்டென்ஸோட லாஸ்ட் வருது. ஆப்ஜெக்டாகவும் வரும், சப்ஜெக்டாகவும் வரும். இதுதான் நமக்கு வந்து கொஸ்டின். த இன்ஃபினிட்டிவ் இஸ் ஆஃபன் கால்டு டு verb. சரியா? அது வந்து சப்ஜெக்டா வரும், ஆப்ஜெக்டா வரும். Infinitive may be used without to the call such as in plain infinitive or a bare infinitive. இது வந்து கம்பல்சரி கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. Infinitive may be used without to and we call such as plain infinitive or a bare infinitive. இதான் வந்து நமக்கு முக்கியமானது, bare infinitive. She made me do
மை ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெரண்ட். ஜெரண்ட் இஸ் an action verb that ends in ing and function as a noun. ஜெரண்ட்னாலே வந்து நமக்கு தெரியும் verb plus ing, அதான் வந்து ஜெரண்ட். வாக் வாக்கிங், டாக் டாக்கிங், சீயிங், இந்த மாதிரி வந்துட்டு வெர்போட ing வர்றதுதான் வந்து என்னன்னா ஜெரண்ட். A gerund phrase consists of a gerund plus modifiers, objects and or complement அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கான்வர்சேஷன், சரியா? இது நமக்கு தேவை கிடையாது. அது மாதிரி வந்துட்டு ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, எந்த இடத்துல எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல அந்த புக் பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்போம், பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க. நெக்ஸ்ட் இதுவுமே அதான் எக்ஸசைஸ். Next on the phrasal verb. Phrasal verbs is a verb that has a main verb together with an adverb or preposition or both to create completely new meaning. அதான் நம்ம சொல்றோம் phrasal verb. அதுக்கான கம்ப்ளீட்டா வந்து new meaning வந்து வரும். fond of அப்படின்னா என்னன்னா liking something pleasant, hidden away, concealed, lock up, impression, laugh at, ridiculed, look at, examine closely, இதெல்லாமே வந்து phrasal verb. அதுக்கான மீனிங் bring up, rise, gave up, left, went through, examine carefully, finish up, destroy something, figure out, think about or work out, இதுதான் வந்து phrasal verbs. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிலரி verbs. அது வந்துட்டு 3 டைப்பா வந்து பிரிக்கலாம். டூ டைப்ஸா வந்து பிரிக்கலாம். பிரைமரி, ஆக்சிலரி அண்ட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரைமரி ஆக்சிலரிஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா be verb, do verb, have verb. be verbல இருந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னா am, is, was, are, were. do verbல இருந்து does, do, did. have verbல வந்து has, have, had, இதெல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து மாடல்ஸ்ல வந்துட்டு கேனோட பாஸ்ட் டென்ஸ் could, மேயோட பாஸ்ட் டென்ஸ் might, ஷாலோட பாஸ்ட் டென்ஸ் should, வில்லோட பாஸ்ட் டென்ஸ் would, must, இதெல்லாமே வந்து. அதுக்கப்புறம் வந்து செமி மாடல்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 4. நீட், டேர், யூஸ்டு டு அண்ட் ஆட்டோ, இந்த 4 வந்து செமி மாடல். செமி மாடல்ஸ்க்கு வந்து இன்னொரு பேர், இது வந்து ப்ரீவியஸ் இயர் 10th கொஸ்டின். செமி மாடல்ஸ்க்கு வந்து இன்னொரு பேர் வந்து என்னன்னா குவைசி மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குவைசி மாடல்ஸ், ஓகேவா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்ட் வந்து ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷன், லாஜிக்கல் கன்க்ளூஷன், சர்டன்லி, இந்த இடத்துலலாம் வந்து என்ன வரும்னா மஸ்ட் நாட் அப்படின்னா ப்ராகிப்ஷன், தடை விதிக்கிற இடத்துல வந்துட்டு என்னன்னா மஸ்ட் நாட் ஸ்மோக் இன் ஹாஸ்பிட்டல், கண்டிப்பா வந்து அந்த விஷயத்த பண்ணக்கூடாது, ஒரு தடை உத்தரவு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல வந்துட்டு மஸ்ட் நாட் வரும். கேன் வந்து எபிலிட்டி, பெர்மிஷன் அண்ட் பாசிபிலிட்டி, அந்த இடத்துல வந்துட்டு கேன் வரும். கேனோட பாஸ்ட் டென்ஸ் வந்து கூப்பிட்டு அந்த எக்ஸ்பிரஷனே வந்து பாஸ்ட்ல நடந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், கூப்பிட்டு போகணும். என்ன வாஸ் ஏங்க ஐ குட் ரன் ஃபாஸ்ட், நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது அந்த சின்ன வயசு விஷயத்த வந்துட்டு இப்போ அட் ப்ரெசென்ட் பேசும்போது அந்த இடத்துல வந்து கூப்பிட்டு போகணும். எக்ஸ்கியூஸ் மீ, குட் ஐ ஜஸ்ட் சம்திங், குட் ட்ரெயின் டுமாரோ, சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க மே, பெர்மிஷன், மே ஐ கம் இன், அந்த மாதிரி பெர்மிஷன் கேட்குற இடத்துல மே, அது தவிர்த்து பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி, அந்த இடத்துலலாம் மே வந்து வரும். நெக்ஸ்ட் மைட், மேயோட பாஸ்டர்ஸ் தான் மைட். பொலைட், பர்மிஷன், பாசிபிலிட்டி அண்ட் ப்ராபபிலிட்டி. மைட் ஐ சஜஸ்ட் ஆன் ஐடியா, ஐ மைட் கோ டு ஆன் ஹாலிடே டு ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் இயர், அதாவது பாசிபிலிட்டி அண்ட் ப்ராபபிலிட்டியை வந்து சொல்ற இடத்துல வந்துட்டு மைட் வந்து போடணும். நீட் நாட் வந்து எங்க போடணும் அப்படின்னா லாக் ஆஃப் நெசசிட்டி அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆப்ளிகேஷன், அந்த இடத்துலலாம் வந்துட்டு need not வந்து போடணும். ஐ நீட் நாட் பை டொமேட்டோஸ், தே ஆர் plenty ஆஃப் டொமேட்டோஸ் ஆர் டொமேட்டோஸ் இன் த ஃப்ரிட்ஜ், அப்போ வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். ஏன்னா ஆல்ரெடி என் ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய டொமேட்டோஸ் வந்து இருக்கு அப்படின்னு. ஷுட் அண்ட் ஆட் டு, இது வந்து 50% வந்து ஆப்ளிகேஷன், அட்வைஸ் அண்ட் லாஜிக்கல் கன்க்ளூஷன், இந்த இடத்துல வந்து நம்ம ஷுட் அண்ட் ஆட் டு வந்து போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு யூசஸ் ஆஃப் ஆக்சிலரி, இது பாருங்க நம்ம எந்த கைடும் கிடையாது, நம்மளோட ஸ்கூல் புக்ஸ்ல தான் எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இண்டிகேட் டென்ஸ், frame questions, starts, answers, question tag, active and passive voice,
டைரக்ட், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், நெகட்டிவ்ஸ், இண்டிகேட் சென்டென்ஸ், இதுல எல்லாமே வந்துட்டு யூஸ் ஆஃப் ஆக்சிலரி வெர்ப்ஸ் தான். அதுக்கப்புறம் இதோட கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பிடிஎஃப் கொடுப்போம் இல்லையா, அதில் நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட், எது மாடல், எது வெர்ப் அண்ட் எது வந்து ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் சென்டென்ஸ், மேட்ச் த ஸ்கொயர் அண்ட் ப்ராப்பர் சென்டென்ஸ், இதுவுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்ளிகேஷன் அண்ட் ப்ராஜெக்ஷன், இதில் வந்து எது வரும், சப்ஜெக்ட் ஐ, சி, தே, சாம் அண்ட் ஜே இந்த மாதிரி நேம்ஸ் வரும். மாடல்ஸ்ல வந்து மஸ்ட் அண்ட் மஸ்ட் வரும். வேர்ப்ல வந்து டேக், இட், வேர், சி, கோ. ட்ரெஸ்ல வந்து சம்பிள்ஸ், வார்ம் க்ளோத்ஸ், ஏ டாக்டர், ஹோம் அந்த மாதிரி வந்துட்டு வரும். சரிங்களா, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம எழுதி கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் பார்த்துக்கோங்க. இடியம்ஸ் அண்ட் மீனிங். இடியம்ஸ் அப்படின்னாலே நம்ம தமிழ்ல என்ன சொல்லலாம், பழமொழிகள் அல்லது மரபு தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருளை வந்து டைரக்டா சொல்லாம மறைமுகமா ஒரு பழமொழி வழியாவோ இல்லை ஒரு மரபு தொடர் வழியா சொல்றதா நம்ம என்ன சொல்றோம்னா இடியம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இன்னும் டெப்தா வந்து 11th and 12th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. நம்ம அதை அடுத்த கிளாஸஸ்ல வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பிளட் ரன்ஸ் திக்கர் தென் வாட்டர். இதுக்கு வந்துட்டு என்னன்னா, தான் ஆடாவிட்டால் தன் தசையாடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பழமொழி வரும். ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் ஆப்ளிகேஷன் விச் ஈச் அதர் தென் பீப்புள் அவுட் சைட் த ஃபேமிலி, அந்த மாதிரி வரும். ஃபிஷ் அவுட் ஏ வாட்டர், தண்ணியில இல்லாத மீன், அதாவது தண்ணியில இல்லாம மீன் கரையில இருந்ததுன்னா அதோட ஆக்டிவிட்டிஸ் வந்து எப்படி இருக்கும், அது அந்த மாதிரி மீனிங் எப்படி இருக்கும் பார்ப்போமா. அன்கம்ஃபர்டபுள் இஸ் ஏ பர்டிகுலர் சுச்சுவேஷன், அது தண்ணியில இருந்தால் தான் அதுக்கான வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அதை தூக்கி தரையில விட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்ல, அந்த மாதிரி. இது வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க. டல்லஸ் டிஷ்வாஷர், போரிங் அண்ட் அன்இன்ட்ரெஸ்டிங். டக்கஸ் ஏ டேக்ஸ் ஆஃப் டு வாட்டர் நேச்சுரலி அண்ட் வித் ஏஸ். டக் வந்து ஆல்ரெடி வந்து எதுல வாட்டர்ல ஸ்விம் பண்றது வந்து அதோட நேச்சர், அப்போ வந்து நேச்சரா இருக்குது. அதுக்கப்புறம் கம்பல் ஹை வாட்டர், மாதிரி போர் குட் வாட்டர் ஆர் சம்திங், த்ரெட் வாட்டர், டீப் வாட்டர், அந்த மாதிரி வந்துட்டு இது எல்லாமே வந்து நோட் பண்ணி குறிச்சே நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கிராமர்ல வந்து டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து பார்த்தோம்னா வெர்பு பிளஸ் எஸ் அண்ட் இஎஸ் வரும். அதாவது சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வெர்பை வந்து எப்படி போடணும் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம்ல எழுதணும். சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருந்ததுன்னா வெர்பு வந்து எப்படின்னா சிங்குலர் ஃபார்ம்ல எழுதணும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அண்ட் நேச்சுரல் ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத், அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து போடலாம். மாதிரி ஃபியூச்சர்ல வந்து டைம் டேபிள், செட், ஸ்கெடியூல்ஸ், அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் வந்து போடணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னாலே வந்து என்னன்னா am, is, am, is, are plus verb plus ing, இதுதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுல வந்து டெம்பரரி ஆக்ஷன், த்ரெட்ஸ், ட்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு பிளான்ஸ், லாங்கர் ஆக்ஷன் அண்ட் ப்ராக்ரஸ் நோட்ஸ், அந்த இடத்துலலாம் வந்து போடணும். சரி, அது மாதிரி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அது எங்கெல்லாம் போடணும்னா ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் த இம்மீடியட் பாஸ்ட். நெக்ஸ்ட் வந்து டியூரேஷன் ஃபார்ம் த பாஸ்ட் அன்டில் நவ், சேஞ்ச் ஓவர் டைம், ரிப்பீட்டட், அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து போடணும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஆஸ் அல்லது ஹவ் பீன் பிளஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. சரியா, இது வந்து பாருங்க, டியூரேஷன் ஆஃப் த பாஸ்ட் அன்டில் நவ், ஆக்ஷன் ஹேப்பனிங் இஸ் ரீசன்ட்லி, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இது போடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ்ல இதே மாதிரி வந்துட்டு 4 டைப்ஸ் வந்து இருக்கும். சிம்பிள் பாஸ்ட், சீரியஸ் ஆஃப் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட், கம்ப்ளீட்டட் இன் த ஆக்ஷன் பாஸ்ட், டியூரேஷன் இன் த பாஸ்ட், இந்த மாதிரி வந்து வரும். சரியா, அதுக்கப்புறம் பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னா அங்க ஆமி சார் போட்டோம்ல, இங்க வந்து வாஸ் வேர் பிளஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. இது வந்து எங்க ஒன்னே ஸ்டார்ட் ஏ ஸ்டோரி, ரிப்பீட்டட் ஆக்ஷன், அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வரும். Past perfect continuous, had a plus been plus verb plus tense, continuing action the past before action in the past, cause of something in the past, reported speech, impossible condition, அந்த இடத்துலலாம் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர், ஷால், வில் பிளஸ் வெர்பு. ஃபியூச்சர் ஃபேக்ட்ல வரும், பிளான் ஆர் இன்டென்ஷன்ல வரும், ப்ரெடிகேஷன்லலாம் வந்து ஃபியூச்சர் தான் வரும். ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னா ஷால், வில் பிளஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. சரியா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஷால், வில் பிளஸ் ஹாவ் பிளஸ் பார்ட்டிசிபிள். ஒரு வாட்டி வந்து கேட்டிருந்தாங்க பிபி அப்படிங்கிறதுக்கான வந்துட்டு ஃபில் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பேசிக் 8 கொஸ்டின், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்,
சரியா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள தான் நம்ம என்ன சொல்லுவோம், பிபி அப்படின்னு சொல்லுவோம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஷால், வில் பிளஸ் ஹாவ் பிளஸ் பீன் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ஓகேவா? அது மாதிரி இதோட எக்ஸசைஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. மாதிரி அதோட எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த புக் எக்ஸசைஸ், புக் ஃபார்ம் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். நம்ம 9th வந்து இவ்வளோதான் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் வந்து எனக்கு டைம் இல்லை, 9th இருக்க கிராமர் செஷன் வந்து கிராமர் அண்ட் வெக்காபுலரி ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா இதை மட்டும் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக வந்துட்டு இதுலேருந்து கம்பல்சரி 3லேருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.